தமிழ்நாட்டிலுள்ள தவக்கால திருப்பயண மலைகள். தவக்காலத்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் அடிப்படை நோக்கமான மனம் திரும்புதல் மற்றும் கடவுளிடம் ஒப்புரவாகும் செயலில் அநேக நிகழ்வுகள் அடங்கியுள்ளன. அவைகள் திருப்பலியில் அடிக்கடி பங்கு பெறுவது, சிலுவை பாதையின் வழியாக ஆண்டவர் இயேசுவின் பாடுகளை தியானிப்பது, ஜெபமாலை ஜெபிப்பது, வியாகுல மாதாவின் ஜெபமாலை ஜெபிப்பது, தானம் தருமம் போன்ற நற்செயல்களால் பிறருக்கு உதவி செய்து பிறர் அன்பை நிலைநாட்டுவது, திவ்ய நற்கருணையில் உடலோடும் உயிரோடும் வீற்றிருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவோடு நேரம் செலவழிப்பது, இறை இரக்கத்தின் ஜெபமாலை ஜெபிப்பது, நல்ல பாவ சங்கீர்த்தனத்தின் மூலம் கடவுளோடு ஒப்புரவாகுவது, திருத்தலங்களுக்கு, குறிப்பாக மலை திருத்தலங்களுக்கு திருப்பயணம் சென்று அந்த மலையை கல்வாரி மலையாய் பாவித்து இயேசுவின் பாடுகளை தியானித்து கொண்டு சிலுவை பாதையை செய்து கொண்டு மலையை ஏறுவது போன்றவை அடங்கும். இந்த காணொளியில் தமிழ்நாட்டிலுள்ள மலை திருத்தலங்களை பட்டியல் செய்துள்ளேன். இந்த மலை ஆலயங்கள் தவக்கால சிலுவை பாதையை தியானிக்க மிகவும் ஏற்ற இடங்களாகும். இதில் உங்களுக்கு அருகிலுள்ள ஆலயங்களுக்கு நீங்கள் சென்று உங்கள் தவக்காலத்தை பயனுள்ளதாக ஆக்கிக்கொள்ளலாம். இதில் இடம்பெறாத மலை ஆலயங்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தால் அவைகளை கமெண்டில் தெரிவியுங்கள். காணொளி பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து ஷேர் செய்யுங்கள். இது ஒரு பரிந்துரை பட்டியல் மட்டும்தான். இதில் எதையும் வரிசைப்படுத்தவில்லை. இது ஒரு பட்டியல் மட்டும்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. எசாயா 53:4 மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். எசாயா 53:5 அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார், அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். 1 கொரிந்தியர் 6:19 உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா? வாருங்கள் பட்டியலை இனி பார்ப்போம். செயின்ட் தாமஸ் மவுண்ட், சென்னை. புனித தோமையார் மலை, சென்னை. இது புனித தோமையார் கொல்லப்பட்ட இடம் என்பது குறிப்பிடத்தக்கது. இது செங்கல்பட்டு மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள செயின்ட் தாமஸ் மவுண்ட் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. சென்னையிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. லூர்ட்ஸ் மவுண்ட், சேட்பட். லூர்தன்னை மலை, சேத்துப்பட்டு. இது வேலூர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. திருவண்ணாமலை மாவட்டத்தின் சேத்துப்பட்டு என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. இது திருவண்ணாமலையிலிருந்து 50 கிலோமீட்டர், வந்தவாசியிலிருந்து 27 கிலோமீட்டர், ஆரணியிலிருந்து 28 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மலைமலைமாதா ஹில்ஸ், அச்சரப்பாக்கம். மலைமலைமாதா, அச்சரப்பாக்கம். இது செங்கல்பட்டு மறை மாவட்டம் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் அச்சரப்பாக்கம் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இது சென்னையிலிருந்து 101 கிலோமீட்டர், செங்கல்பட்டிலிருந்து 40 கிலோமீட்டர், மேல் மருவத்தூரிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. லூர்ட்ஸ் மவுண்ட், பி பள்ளிப்பட்டி. லூர்தன்னை மலை, பி பள்ளிப்பட்டி. இது தர்மபுரி மறை மாவட்டம் மற்றும் தர்மபுரி மாவட்டத்தின் பி பள்ளிப்பட்டி என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இது தர்மபுரியிலிருந்து 42 கிலோமீட்டர், பொம்மிடியிலிருந்து 6 கிலோமீட்டர், தோப்பூரிலிருந்து 31 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது.
சிலுவைகிரி மவுண்ட் கொண்டையம்பள்ளி. சிலுவைகிரி மலை கொண்டையம்பள்ளி இது சேலம் மறைமாவட்டத்தில் உள்ளது. சேலம் மாவட்டத்தின் தம்மம்பட்டிக்கு அருகில் கொண்டையம்பள்ளி என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இது சேலத்திலிருந்து 65 கிலோமீட்டர், ஆத்தூரிலிருந்து 30 கிலோமீட்டர் மற்றும் திருச்சியிலிருந்து 90 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மவுண்ட் கார்மல் இளையாங்கண்ணி. கார்மல் அன்னை மலை இளையாங்கண்ணி இது வேலூர் மறைமாவட்டத்தை சேர்ந்தது. இது திருவண்ணாமலை மாவட்டத்தின் இளையாங்கண்ணி என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. இது சங்கராபுரத்திலிருந்து 25 கிலோமீட்டர், திருவண்ணாமலையிலிருந்து 33 கிலோமீட்டர் மற்றும் தனிபாடியிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. தரகுமலை வெங்கடேஸ்வரபுரம். தரகுமலை வெங்கடேஸ்வரபுரம் இது மதுரை உயர்மறை மாவட்டத்தை சேர்ந்தது. விருதுநகர் மாவட்டத்தின் வெங்கடேஸ்வரபுரம் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. இது ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சிறுமலை அன்னை மவுண்ட். சிறுமலை அன்னை ஆனந்தநகர் இது மதுரை மறைமாவட்டத்தை சேர்ந்தது. விருதுநகர் மாவட்டத்தின் ஆனந்தநகர் என்னும் இடத்தில் கலாசலிங்கம் பல்கலைக்கழகத்தின் எதிரில் அமைந்துள்ளது. இது கிருஷ்ணன் கோவிலிலிருந்து 2 கிலோமீட்டர், ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து 11 கிலோமீட்டர், விருதுநகரிலிருந்து 38 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. குருசுமலை மவுண்ட் வேலாயுதபுரம். குருசுமலை வேலாயுதபுரம் இது பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தில் உள்ளது. தென்காசி மாவட்டத்தின் சிவகிரிக்கு அருகில் வேலாயுதபுரம் எனும் இடத்தில் அமைந்துள்ளது. சிவகிரியிலிருந்து 12 கிலோமீட்டர், வாசுதேவநல்லூரிலிருந்து 11 கிலோமீட்டர், ராஜபாளையத்திலிருந்து 31 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மலைமாதா ஹில்ஸ் திருமலாபுரம். மலைமாதா திருமலாபுரம் இது பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது திருநெல்வேலி மாவட்டத்தின் சேர்ந்தமரம் அருகில் திருமலாபுரம் எனும் இடத்தில் அமைந்துள்ளது. இது சேர்ந்தமரத்திலிருந்து 4 கிலோமீட்டர், வீரசிகாமணியிலிருந்து 7 கிலோமீட்டர் மற்றும் கடையநல்லூரிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. செயின்ட் தேவசகாயம் மவுண்ட் ஆரல்வாய்மொழி. புனித தேவசகாயம் மலை ஆரல்வாய்மொழி இது கோட்டார் மறை மாவட்டம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஆரல்வாய்மொழிக்கு அருகில் காற்றாடி மலை என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. நாகர்கோயிலிருந்து 19 கிலோமீட்டர், கன்னியாகுமரியிலிருந்து 27 கிலோமீட்டர், காவல் கிணறிலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மலைமாதா ஹில்ஸ் எட்டமடை. மலைமாதா எட்டமடை திருக்குடும்ப ஆலயத்தின் மலைமாதா திருத்தலம் கோட்டார் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் அழகிய பாண்டிபுரத்திற்கு அருகில் எட்டமடை என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. இது பூதப்பாண்டியிலிருந்து 6 கிலோமீட்டர், நாகர்கோயிலிலிருந்து 17 கிலோமீட்டர், குலசேகரத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. செயின்ட் தாமஸ் மவுண்ட் மலையடிப்பட்டி. புனித தோமையார் மலை மலையடிப்பட்டி இது திருச்சி மறை மாவட்டத்தை சேர்ந்தது. திருச்சி மாவட்டத்தின் மணப்பாறை வையம்பட்டி சாலையில் உள்ள மலையடிப்பட்டி எனும் இடத்தில் அமைந்துள்ளது.
இது மணப்பாறையிலிருந்து 6 கிலோமீட்டர், விராலிமலையிலிருந்து 21 கிலோமீட்டர் மற்றும் திருச்சியிலிருந்து 52 கிலோமீட்டர், வையம்பட்டியிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. லிட்டில் மவுண்ட் சென்னை. சின்னமலை சென்னை. இது சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. சென்னை மாநகரின் சைதாப்பேட்டைக்கு அருகிலுள்ள லிட்டில் மவுண்ட் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. இது சென்னை சென்ட்ரலிலிருந்து 8 கிலோமீட்டர், பெசன்ட் நகரிலிருந்து 8 கிலோமீட்டர் மற்றும் செயின்ட் தாமஸ் மவுண்டிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஹோலி கிராஸ் மவுண்ட் மணப்பாடு. திருச்சிலுவை மலை மணப்பாடு. இது தூத்துக்குடி மறை மாவட்டத்தை சேர்ந்தது. தூத்துக்குடி மாவட்டத்தின் மணப்பாடு என்னுமிடத்தில் அமைந்துள்ளது. புனித சவேரியார் வாழ்ந்த குகையும் இங்குள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இது தூத்துக்குடியிலிருந்து 58 கிலோமீட்டர், திருச்செந்தூரிலிருந்து 18 கிலோமீட்டர் மற்றும் உவரியிலிருந்து 26 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. செயின்ட் தாமஸ் மவுண்ட் திருமூலநகர். புனித தோமையார் மலை திருமூலநகர். இது கோட்டார் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது கன்னியாகுமரி மாவட்டத்தின் திருமூலநகர் என்னுமிடத்தில் அமைந்துள்ளது. இது மயிலாடியிலிருந்து 7 கிலோமீட்டர், அழகப்பபுரத்திலிருந்து 3 கிலோமீட்டர், கன்னியாகுமரியிலிருந்து 12 கிலோமீட்டர் மற்றும் நாகர்கோவிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அவர் லேடி ஆஃப் ஸ்னோ மவுண்ட் தெற்கு கள்ளிக்குளம். பனிமாதா மலை தெற்கு கள்ளிக்குளம். இது தூத்துக்குடி மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது திருநெல்வேலி மாவட்டத்தின் தெற்கு கள்ளிக்குளம் என்னுமிடத்தில் அமைந்துள்ளது. இது வள்ளியூரிலிருந்து 10 கிலோமீட்டர், நாங்குநேரிலிருந்து 25 கிலோமீட்டர், திசையான்விளையிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. கால்வரி ஹில்ஸ் செங்கல்பட்டு. கல்வாரி மலை செங்கல்பட்டு. இது செங்கல்பட்டு மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது செங்கல்பட்டு மாவட்டத்தின் நத்தம் என்னுமிடத்தில் அமைந்துள்ளது. இது செங்கல்பட்டுவிலிருந்து 4 கிலோமீட்டர், மதுராந்தகத்திலிருந்து 27 கிலோமீட்டர், கல்பாக்கத்திலிருந்து 32 கிலோமீட்டர் மற்றும் காஞ்சிபுரத்திலிருந்து 37 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மலை மாதா அம்மா சத்திரம். மலை மாதா அம்மா சத்திரம். இது திருச்சி மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது புதுக்கோட்டை மாவட்டத்தின் அம்மா சத்திரம் என்னுமிடத்தில் அமைந்துள்ளது. இது திருச்சியிலிருந்து 38 கிலோமீட்டர், புதுக்கோட்டையிலிருந்து 18 கிலோமீட்டர், கீரனூரிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மலை மாதா சிறுமலை அடிவாரம். மலை மாதா சிறுமலை அடிவாரம். இது திண்டுக்கல் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது திண்டுக்கல் மாவட்டத்தின் சிறுமலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது. இது திண்டுக்கல்லிலிருந்து 11 கிலோமீட்டர், விராலிப்பட்டியிலிருந்து 9 கிலோமீட்டர், வெள்ளோடிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது.